நம்ம வீட்டுல ஏத்துற ஒரு சின்ன அகல் விளக்கு வெறும் இருட்டை மட்டும் நீக்கிறது இல்ல, உங்க எண்ணங்களையும் உங்க உடம்புல உள்ள ஆற்றலையும் மாத்துற ஒரு சக்தி இருக்குதுக்கு. ஆனா ஏன் நெய் தீபம் மற்ற எண்ணெய்கள் விட சிறந்தது தெரியுமா? அதோடைய பின்னணியில உள்ள ஆன்மீக ரகசியம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஆன்மீக ரீதியா இந்த விளக்கு ஒரு மனித வாழ்வுடைய குறியீடு. அந்த மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய உடம்பு. அதுல ஊத்துற நெய் நம்மளுடைய அன்பு மற்றும் பக்தி. திரிங்கிறது நம்மளுடைய அகந்தை, அப்படி இல்லைன்னா ஈகோ. ஞானம் அப்படிங்கிற நெருப்பு நம்ம பக்தியோட சேரும் போது அந்த அகந்தை எரிஞ்சு மறைஞ்சு ஒளியா மாறுது. இதுவே இறைவனை அடையக்கூடிய வழி. அறிவியல் ரீதியா பார்த்தா நெய் எரியும் போது வெளியாகிற அந்த காந்த அலைகள் மற்ற எண்ணெய்களை விட ரொம்ப வலிமையானது. இது காத்துல உள்ள நச்சுகளை நீக்கிறதோட நம்ம மூளையில உள்ள ஆல்பா அலைகளை தூண்டுது. இதனால மன அழுத்தம் குறைஞ்சு ஆழ்ந்த அமைதி கிடைக்குது. அதனாலதான் கோவில்ல கருவறைக்குள்ள நெய் தீபம் மட்டுமே ஏத்துறாங்க. விளக்கேற்றும் போது கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு நோக்கி ஏத்துறதுங்கிறது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். பஞ்சத்திரியை விட தாமரை தண்டு திரி இல்லைனாக்கா வாழை நார் திரி பயன்படுத்துறது இன்னும் விசேஷமானது. இது நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருளை பெற்று தரும். ஒளி அப்படிங்கிறது வெறும் வெளிச்சம் இல்லை, அது ஒரு தேடல். உங்க வாழ்க்கையிலையும் அந்த ஒளி பரவட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. ஒளியை தேடுவோம். இது ஒளி தேடல். பக்தியுடன் சுபஸ்ரீ.